திமுகவை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்பினவர் கேப்டன் சட்டசபையிலேயே. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் தேமுதிக என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். 21 சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது. யார் ஜெயிக்க போறாங்க, இந்த ஆட்சி தொடருதா இல்லையா என்பதற்கான பதில் அங்கதான் வருது. திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி. நீங்க புதிய தலைமுறை ஆனந்த் இழுபறி நேத்து நீ தானே சொன்ன உனக்கு தான் முதல் பதில். நீ கேட்ட நீ சொல்லு நீங்க எந்த சேனல் ஃபர்ஸ்ட்? சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு. 37 MP அவங்க யாரோடய கூட்டணி இல்ல, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? கொள்கை இல்லன்னு உனக்கு யார் சொன்னா? யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது, புரியுதா? அதிமுக ஆட்சி நீடிப்பதற்கு தேமுதிக தான் காரணம் என்றும் 21 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னரே இந்த ஆட்சி நீடிக்குமா என்பது தெரியவரும் என்றும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். அதிமுகவின் 37 எம்பிக்களால் தமிழகத்திற்கு பலன் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். அரசியல் கட்சி தலைவர்களையும் கேள்வி கேட்ட செய்தியாளர்களையும் நீ வா போ என ஒருமையில் பேசியதால் செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுகவுடனும் திமுகவுடனும் தேமுதிக கூட்டணி பேசிய விவகாரம் திமுக பொருளாளர் துரைமுருகன் போட்டு உடைத்ததால் பூதாகரமானது. இதற்கு பிரேமலதாவின் சகோதரரும் தேமுதிக துணை செயலாளருமான LK சுதீஷ் நேற்று விளக்கமளித்தார். தேமுதிக நிர்வாகிகள் துரைமுருகனை சந்தித்தது சொந்த விஷயம் என கூறினார். எனினும் அது நம்பும் வகையில் இல்லாததால் இன்று மீண்டும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். துரைமுருகன் மூத்த அரசியல்வாதி என்றும் மரியாதை நிமித்தமான தேமுதிக நிர்வாகிகளின் சந்திப்பிற்கு பிறகு துரைமுருகன் நடந்து கொண்ட விதம் நாகரிகமற்றது என்றும் விமர்சித்தார். சுதீஷ் அவர்களும் முருகேசன் அவர்களும் இளங்கவனும் தெளிவாக அவங்களுடைய கருத்தை நேற்று பதிய வச்சுட்டாங்க. ஆனாலும் சீனியர் பொலிட்டிஷியன் மிஸ்டர் துரைமுருகன் வயதில் மூத்தவர், ஒரு மரியாதை நிமித்தமாக ஒருத்தர் வீட்டுக்கு போனா தமிழ்நாடுடைய கலாச்சாரம் என்ன? எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அவங்கள உபசரிக்கணும் அப்படின்றத கலாச்சாரத்தை தான் நம்ம எல்லாம் பழகி இருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்றுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேரு. ஒரு எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை கனிவோடு கவனிச்சு அனுப்புறது தான் தமிழர் பண்பாடு. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்தாங்கன்னே வைங்க, நீங்க சீனியர் பொலிட்டிஷியன் தானே, வயசுல மூத்தவர் தானே, அவங்க உள்ள போகிறப்ப எந்த பிரஸும் வெளியே இல்லையா? அவங்க வெளியே வரும்போது மட்டும் ஒட்டுமொத்த பிரஸ் எப்படி வர்றாங்க? ஒரே நேரத்தில் திமுக அதிமுக 2 கட்சிகளுடனும் கூட்டணி பேசுகிறீர்களே, உங்கள் கொள்கைதான் என்ன என செய்தியாளர்கள் கேட்க ஆவேசமடைந்த பிரேமலதா செய்தியாளர்களை நோக்கி ஒருமையில் பேசத் தொடங்கினார். நீ கேட்ட நீ சொல்லு. சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு, சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு, எங்களை பத்தி நீ இங்க கேளு. யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது, புரியுதா? யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னைக்கு தேமுதிக கிடையாது, புரியுதா? அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக நீங்க 24 hours எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது கட்சி, இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி. தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் மட்டும்தான் பிரஸ் ரிலீஸ் வரும். நீங்க அதுக்காக 24 hours கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதால நாங்க ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுவும் எங்க தலைமை சொன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும். உங்க அவசரத்துக்கு நாங்க கிடையாது. யார் இப்ப கொள்கை இல்லன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்ன? தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம் இல்ல,
ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம். இரு ஒரு நான் பதில் சொல்றேன். இதனால் ஆத்திரமடைந்த செய்தியாளர்கள் ஒருமையில் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மரியாதையாக பேசத் தொடங்கிய பிரேமலதா, திருமணத்திற்கு தயாராக இருக்கும் பெண்ணை பலரும் கேட்பது போல் கூட்டணிக்கும் பல கட்சிகள் முன்வரும் என புது விளக்கம் அளித்தார். ஒரு பொண்ணு இருந்தா 10 பேர் வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. தேர்தல் நேரம் வந்தா எல்லா கட்சியும் கூட்டணி வேணும் தான் வருவாங்க. ஆனா யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தலைமையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எடுக்க போற முடிவு. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் கூட்டணி பேசல, யார் கூட்டணி அமைக்கல, எல்லாரும் தான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இதை வச்சு நீங்க என்ன கொள்கைன்னா என்ன? சரி, முதல்ல தேர்தல் களத்தை தனித்து போட்டியிட்ட ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறது தேமுதிக. அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு வச்சப்போ என்ன சொன்னீங்க நீங்க எல்லாரும்? இதுவே ஏடிஎம்கேவோட பி டீம்ங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இப்போ நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. தேசிய கட்சிகள், 2 தேசிய கட்சிகளும் 2 மாநில கட்சிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேப்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம், அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம். நாங்க எல்லாமே சொல்லிட்டோம். அப்புறம் என்ன கொள்கைன்னா செய்தியாளர் சந்திப்பில் தொடங்கியது முதல் திமுகவையும் செய்தியாளர்களையும் ஒருமையில் பேசி வருத்தெடுத்த பிரேமலதா தற்போது கூட்டணி பேசிக் கொண்டிருக்கும் அதிமுகவையும் விட்டு வைக்கவில்லை. அதிமுக சார்பில் மக்களவைக்கு சென்ற 37 எம்பிக்களால் தமிழகத்திற்கு என்ன பயன் என வினவிய அவர், நாடாளுமன்றத்திற்கு போவதும் வருவதுமாக மட்டுமே அவர்கள் இருந்தார்கள் என்றும் விமர்சித்தார். ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே 37 எம்எல்ஏ, எம்பி ஜெயிச்சாங்களே 37 எம்பி, அவங்க யாரோடய கூட்டணி இல்ல. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க? 37 எம்பி ஜெயிச்சு டெல்லிக்கு போனாங்க, வந்தாங்க. யாருமே வந்து பிரதமர் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த அலையன்ஸ்ல ஒரு அணி இருந்து ஜெயிச்சுக்க போதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்து நலத்தையும் நாம வந்து கேட்டு பெற முடியும். 37 எம்பி ஜெயித்தும் அன்னைக்கு அவங்க யார் கூட்டணியின் இல்லாததன் விளைவு நமது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எந்த நல்ல திட்டங்களுமே கிடைக்காம போச்சு. அதிமுக ஆட்சி நீடிப்பதற்கு தேமுதிக தான் காரணம் என ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா கூறியது பத்திரிகையாளர்களை தலை சுற்ற வைத்தது. அதிமுகவோட கூட்டணி நாங்க முதல் முறை வைத்த போது அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் தலைவர் மேல் எவ்வளவோ பெரிய அபாண்டங்கள்லாம் சொன்னாங்க. அப்புறம் 2 பேரும் கூட்டணி வச்சாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு காரணம் தேமுதிக என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து பேசிய அவர் ஜெயலலிதாவையும் விட்டு வைக்கவில்லை. சட்டப்பேரவையிலேயே ஜெயலலிதாவை எதிர்த்தவர் விஜயகாந்த் என்றும், ஸ்டாலின் போல் கிழியாத சட்டியை கிழிந்ததாக நாடகம் ஆடவில்லை என்றும் கூறினார். ஜெயலலிதாவை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்பினவர் கேப்டன் சட்டசபையிலே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவராக அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை மக்கள் பிரச்சனைக்காக நடக்காத போது எதிர்த்து சட்டசபையிலேயே குரல் எழுப்பினவர் கேப்டன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். கிளியாத சட்டையை கிழிச்ச மாதிரி வாங்கன்னு போட்டோ எடுக்கிற கட்சி கிடையாது தேமுதிக. புரியுதா? மாநிலத்தில் ஆட்சியை காப்பாற்ற மக்களவைத் தேர்தலில் தொகுதிகளை வாரி வழங்கி அதிமுக வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கட்சியோடு கூட்டணி பேசும் பிரேமலதா இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் இந்த ஆட்சி நீடிக்குமா இல்லையா என தெரிய வரும் என்று சொன்னது அதிமுகவை ஒரு கணம் அதிர வைத்திருக்கும். இப்ப வந்து நம்ம பேசுறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பத்தி, அதோட சேர்ந்து 21 சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது. யார் ஜெயிக்க போறாங்க, இந்த ஆட்சி தொடருதா இல்லையா என்பதற்கான பதில் அங்கதான் வருது. ஏன்னா நிறைய வந்து கேஸ் பெண்டிங் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஒரே நேரத்தில் இரு கட்சிகளோடு கூட்டணி பேசவில்லை என அதிமுகவிற்கு தெரிவிக்க செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா துரைமுருகனை வறுத்தெடுக்க தொடங்கி செய்தியாளர்களை ஒருமையில் திட்டி ஜெயலலிதா அதிமுக எம்பிக்கள் என ஒருவரையும் விட்டு வைக்காமல் விமர்சித்தார். இறுதியாக இந்த ஆட்சி நீடிக்குமா இல்லையா என்பதை இடைத்தேர்தல் முடிவு செய்யும் என கூறியது அதிமுகவினருக்கே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது போக மீதமுள்ள 20 தொகுதிகளுக்கான திமுகவின் வேட்பாளர்களும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளும் 3 நாட்களில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் வரும் மக்களவைத் தேர்தலுக்கு தங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன என்பது குறித்து அறிவாலயத்தில் நாளை காலை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில்
இன்னும் அதற்கான குழு அமைக்கப்படவில்லை. இன்று காலையிலே கூட அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு திரு அழகிரி அவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இன்று இரவுக்குள் அறிவிக்கப்படவிருக்கிறது. அறிவிக்கப்பட்டவுடன் நாளை 11 மணி அளவில் அறிவாலயத்திற்கு வந்து இது சம்பந்தமாக பேச இருக்கிறார்கள். அவரிடத்தில் பேசியதற்கு பிறகு வரிசையாக படிப்படியாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி 2 நாட்களில் அவைகள் முறையாக எந்தெந்த தொகுதியில் என்பதை முறையாக நாங்கள் அறிவிக்கிறோம். மோடியின் தமிழக வருகை தேர்தலுக்காக மட்டுமே என கூறிய அவர், ரஃபேல் ஆவணங்களையே பாதுகாக்க முடியாத அவர் நாட்டை எப்படி காப்பார் எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கிராம சபை கூட்டங்கள் மூலமாகவும் விருதுநகரிலும் திமுக தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக போட்டியிடும் 20 தொகுதிகள் எவை, அதற்கான வேட்பாளர்கள் யார் என்பது 3 நாட்களில் அறிவிக்கப்படும் என்ற ஸ்டாலின், மக்களவைத் தேர்தலுடன் 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதை அதிமுக தடுக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் 2 அல்லது 3 நாட்களில் நாங்கள் விரைவில் அறிவிப்போம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலோடு 21 தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலும் வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். வர வேண்டும், வருவதுதான் ஜனநாயக முறைப்படி நியாயமாக இருக்கும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அப்படி நடந்தால் அது ஜனநாயக படுகொலை. திமுக குறித்து தேமுதிக துணை செயலர் LK சுதீஷ் கூறியது பற்றி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்றார். நான் அதற்கெல்லாம் பதில் சொல்வது தயாராக இல்லை. ஏற்கனவே நேற்றைய தினம் எங்களுடைய பொருளாளர் அவர்கள் மிக விளக்கமாக துல்லியமாக ஆதாரங்களோடு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எனவே அதை பற்றி பேசி எங்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. முன்னதாக வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டின் முன்பு தேமுதிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் அவருக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். இதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். துரைமுருகனின் காட்பாடி மற்றும் சென்னை வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது பேச்சுவார்த்தைக்காக துரைமுருகனை தேடி தேமுதிகவினர் வருவதை தடுக்க அதிமுக அரசு பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக கிண்டலாக பதிலளித்தார். ஒருவேளை மறுபடியும் வந்து தேமுதிகலேருந்து யாராவது வந்து பார்ப்பாங்களோ, வந்து உள்ளே வந்துருவாங்களான்னு ஆளுங்கட்சியாளர்களுடைய அதிமுக அதை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த பாதுகாப்பு போட்டிருக்காங்களோ என்ன எனக்கு தெரியல. அதே சமயம் தன்னுடைய வீட்டை யாரும் முற்றுகையிடவில்லை என்றும் சாலையில் கூடியிருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து விட்டதாகவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் தொடர்பாக நாளை காலை அக்கட்சியின் தொகுதி பங்கீட்டிற்குழு திமுகவுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி, காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவர் KV தங்கபாலு உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுகவில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடக்கவுள்ளதாக அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் 39 மக்களவைத் தொகுதிகளுக்குமான அதிமுகவின் விருப்ப மனு கடந்த மாதம் விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கான நேர்காணல் வரும் 11ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 2 மணி வரையும், அதே நாளில் பிற்பகலில் 3 மணி முதல் நேர்காணல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாளான 12ஆம் தேதி காலை 10 மணி ஒரு கட்டமாகவும், மாலை 4 மணிக்கு மற்றொரு கட்டமாகவும் நேர்காணல் நடைபெறவுள்ளது. விருப்பமனு அளித்தவர்கள் இந்த 2 நாட்களில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும், 11ஆம் தேதி பிற்பகலில் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும், 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருவள்ளூர், சென்னை வடக்கு, தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும், 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறும் நேர்காணலில் திருவண்ணாமலை, ஆரணி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 9 தொகுதிகளுக்கும் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டதாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் MP KC பழனிசாமி மீண்டும் கட்சியில் இணைந்துள்ளார்.
2018 ஆண்டு மார்ச் 16 தேதி ஒரு தொலைக்காட்சி நேரலையில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் எம்பியும் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளராக இருந்தவருமான கே.சி. பழனிசாமி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கும் என்று கூறினார். அன்று மாலையே அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டதாக அதிமுக அறிவித்தது. கொள்கைக்கு எதிராக நடந்து கொண்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த அதிரடி நீக்கம் பெரும் சர்ச்சைகளை எழுப்பியது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கே.சி. பழனிசாமி அதிமுகவில் இரட்டை தலைமை பொறுப்பேற்றுள்ளதை கடுமையாக எதிர்த்தார். எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தங்கள் சுயநலத்திற்காக இயக்கத்தை பலியிடக்கூடாது என்று வெளிப்படையாகவே கூறினார். தன்னுடைய கூட இருக்கிறவங்களை தக்க வச்சு பழி கொடுக்கறதுக்காக ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி மற்றவங்களை எல்லாம் பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இரண்டு நபர்களுடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை அவர்கள் பலியிடக்கூடாது. தங்கள் சுய லாபத்திற்காக எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அதிமுகவையும் தமிழக மக்களையும் மத்திய அரசிடம் அடகு வைத்து விட்டதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். இந்த இவர்களது செயல் என்பது இவர்களது அடிமைத்தனத்தை மட்டுமே வெளிக்காட்டுகிறது. இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனையும் இவர்கள் மத்திய அரசாங்கத்திலே அடகு வைத்து விட்டார்கள். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கட்சியின் விதிகளில் செய்துள்ள மாற்றங்களை ரத்து செய்ய வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டிடிவி தினகரன் தொடர்ந்துள்ள வழக்கில் தன்னையும் இணைக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தார். அண்மையில் வெளியான ஆனந்த விகடன் இதழில் கூட பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுக 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என கூறியிருந்தார். மேலும் முடிவெடுக்க முடியாமல் அதிமுக திணறி வருவதாகவும் தலைமை மாற்றம் மட்டுமே இதற்கு ஒரே தீர்வு என்றும் கே.சி. பழனிசாமி கூறியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் இன்று அவர் அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவை ஆதரிச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ அந்த அடிப்படையில் நான் இணைந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அது இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் மேலே எனக்கு சில வருத்தங்கள் எனக்கு இருந்திருக்கலாம், அவர்களுக்கு என் மீது இருந்திருக்கலாம், எனக்கு அவர்கள் மீது இருந்திருக்கலாம். பட் தேர்தல் காலகட்டங்களில் அதை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் ஒன்றாக பணியாற்றணும். கொள்கை அப்படிங்கிறது என்னுடையது அது பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது அந்த வழக்குகள் நிலுவையில் தான் இருக்குது. தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கே.சி. பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி விவகாரத்தில் சுமூக உடன்பாடு காண முன்னாள் நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையில் 3 பேர் அடங்கிய மத்தியஸ்தர் குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அயோத்தி தொடர்பான வழக்கில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை சன்னி வக்ஃப் போர்டு, நிர்மோகி அகாரா, ராம்லல்லா ஆகிய 3 அமைப்புகளுக்கு சமமாக பங்கிடலாம் என அலகாபாத் நீதிமன்றம் 2010 தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து தாக்கலான 14 மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண மத்தியஸ்தர் குழுவை நியமித்து உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கலிபுல்லா தலைமையில் ஆன்மீக குரு ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்தம் நடைபெறும் போது விவாதங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் ஊடகங்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய பகுதி அமைந்துள்ள ஃபைசாபாத் மாவட்டத்தில் மத்தியஸ்தம் நடைபெற வேண்டும் என்றும் அப்பணிகள் மார்ச் 15 தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை எவ்வாறு பங்கிடுவது என்பது குறித்து மத்தியஸ்தர் குழு முடிவு செய்யும். மத்தியஸ்த ஆலோசனைகள் வீடியோ பதிவு செய்யப்படும். இடைக்கால அறிக்கை 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் இறுதி அறிக்கையை 8 வாரத்தில் அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் அலகாபாத் நீதிமன்றம் 2010 ஆண்டில் மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சி தோல்வியடைந்தது. அயோத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு நியமித்துள்ள மத்தியஸ்தர் குழுவில் இடம்பெற்றுள்ள 3 தமிழர்கள் ஆவர். மத்தியஸ்தர் குழுவிற்கு தலைமை வகிக்கும் இப்ராஹிம் கலிஃபுல்லா தமிழகத்தைச் சேர்ந்தவர்.
1975 வழக்கறிஞராக பதிவு செய்த அவர் 2000ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனார். ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியவர். சென்னை மாநகராட்சியில் 99 வார்டுகளுக்கு நடந்த தேர்தல் செல்லாது என டிவிஷன் பெஞ்சில் மாறுபட்ட தீர்ப்பை அளித்தவர். இந்த விவகாரம் 3வது நீதிபதிக்கு போனபோது அவர் அதை உறுதிப்படுத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய போது கிரிக்கெட் வாரியம் தொடர்பான வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டமைப்பு மாற்றங்களை தனது தீர்ப்பில் குறிப்பிட்டவர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரவிசங்கர் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர். கடந்த 25 ஆண்டுகளாக அயோத்தியில் இரு சமுதாயத்தினரிடையே சமரசம் பேசி வருபவர். 2017ஆம் ஆண்டும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் முன்வைத்த 3 அம்ச கோரிக்கை ஏற்கப்படவில்லை. நிர்மோகி அகாரா அமைப்பு இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு சிறந்த மத்தியஸ்தராக அறியப்பட்டவர். பல்வேறு மத்தியஸ்தர்கள் அடங்கிய சமரசத்திற்கான மத்தியஸ்தர் சபையை நிறுவியவர். அவர் இந்திய மத்தியஸ்தர் அமைப்பின் தலைவராகவும் சர்வதேச மத்தியஸ்தர் நிறுவனத்தின் நிர்வாக குழுவிலும் இயக்குநராகவும் உள்ளார். அயோத்தி விவகாரத்தை சுமூகமாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வோம் என உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மத்தியஸ்தர்கள் கூறியுள்ளனர். எனினும் மத்தியஸ்தர் குழுவில் உள்ள உறுப்பினரின் நியமனத்துக்கு சில தரப்பில் இருந்து எதிர்ப்பு எழுந்துள்ளது. அயோத்தி வழக்கில் தீர்வு காண அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என மத்தியஸ்தர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா தெரிவித்துள்ளார். If the committee has been constituted, we will take every effort to resolve the dispute amicably. அயோத்தி விவகாரம் மக்களின் உணர்வுகள் தொடர்புடையது என்றும் சுமூக தீர்வு காண முயற்சிப்போம் என்றும் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர் கூறியுள்ளார். Yeah, I came to know I've been appointed as a member in this board, mediation cell. I think this is the only way to go about. Taking everybody along, because it involves the sentiments of the people. அசாம் நாகாலாந்து எல்லை பிரச்சனையில் தீர்வு காண உதவியவரும் பார்சி கோவில்களில் மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்தவருமான மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்றும் என்னால் முடிந்ததை சிறப்பாக செய்வேன் என்றும் அறிக்கையில் கூறியுள்ளார். இதனிடையே மத்தியஸ்தர் குழுவில் ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் இடம்பெற்றதற்கு AIMIM கட்சித் தலைவர் ஆசாதுதீன் ஓவைசி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். उनका स्टेटमेंट ऑन रिकॉर्ड है और वो स्टेटमेंट क्या है कि अगर मुसलमान अपने इस क्लेम को अयोध्या पर नहीं छोड़ेंगे तो हिंदुस्तान सीरिया बन जाएगा. ये इनका स्टेटमेंट है. और उन्होंने ये भी कहा कि मुसलमान एज अ गुडविल गेस्चर इसको छोड़ दें. तो जब इनका कनेक्शन सब्जेक्ट मैटर से है, இந்து என்ற முறையில் ராமர் பிறந்த இடத்தில் அவருக்கு கோவில் கட்டப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் உமா பாரதி கூறியுள்ளார். माननीय कोर्ट की किसी भी बात पर हमारी कोई टिप्पणी नहीं हो सकती. मध्यस्थता में जो नाम आए हैं उन नामों पर भी टिप्पणी नहीं कर सकते, क्योंकि राम के नाम के ऊपर सबका अधिकार है, हिंदुत्व पर सबका अधिकार है, भारत पर जो भारतीय लोग हैं उन सबका अधिकार है. लेकिन एक बात पर मेरा अधिकार है हिंदू होने के नाते, और वो अधिकार ये है कि जहां रामलला विराजमान है. மத அமைப்புகள் மட்டுமின்றி அனைவரது கருத்துக்களையும் கேட்பது அவசியம் என்று வழக்கறிஞர் வேல்முருகன் கூறியுள்ளார். குழுவானது இந்த டிஸ்பியூட்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸ் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸாகவும் இதை எடுத்துக்கலாம். அவங்களோட ஸ்கோப் வெரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது. they have to consult all the parties apart from religious parties மட்டும் இல்லை, சமூகத்தில் நல்லெண்ணத்தை வளர்க்கக்கூடிய விதமாக செயல்படக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்களெல்லாம் கூட கலந்து ஆலோசித்து சுமூகமாக முடித்தால் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்பதை நான் கருதுகிறேன். எனினும் யார் யாரிடம் இக்குழு விசாரணை நடத்த உள்ளது என்ற தகவல் அதன் முதல் சந்திப்புக்கு பின்னரே தெரிய வரும். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக 90% விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கில் அப்போலோ வழக்கு தொடர்ந்திருப்பதாக ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் விசாரிக்க தடை கோரி அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா, கிருஷ்ணன் ராமசாமி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது.
அப்போது ஆறுமுகசாமி ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். இதுவரை அப்போலோ மருத்துவர்கள் உட்பட 155 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் 90% விசாரணை முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆணையம் இதுவரை நடத்திய விசாரணையில் அனைத்து ஆதாரங்களையும் பதிவு செய்திருப்பது அப்போலோ நிர்வாகத்திற்கு தெரியும் எனவும் ஆணையம் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வதை தடுக்கவே அப்போலோ தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எந்த காரணங்களுக்காகவும் ஆணையம் தனது விசாரணையை நிறுத்தாது எனவும் ஆணையம் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. இதையடுத்து வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்காக மார்ச் 12ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்தில் சில அதிகாரிகளுக்கு 2017ஆம் ஆண்டு லஞ்சம் தர முயன்றதாக டிடிவி தினகரன் உள்ளிட்ட 9 பேர் மீது டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. தன் மீதான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி டிடிவி தினகரன் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை இன்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுனில் கவுர் வரும் 20ஆம் தேதி வரை டிடிவி தினகரன் உள்ளிட்ட 9 பேரையும் விசாரிக்க தடை விதித்ததுடன் இது பற்றி பதிலளிக்க டெல்லி போலீஸ் தரப்புக்கும் உத்தரவிட்டு விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளித்துள்ளது. இதுகுறித்து நாளை மறுநாள் மாலை நடைபெறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஒரு சமூக ரீதியான ஒரு வேண்டுகோள் எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த சமூக ரீதியாக அந்த வேண்டுகோளை பரிசீலிப்பதா அல்லது இப்ப நான் சொன்ன இந்த தலைவர் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதா என்பதை குறித்து நாளை இறுதி முடிவை எங்கள் கட்சியின் பொதுக்குழு எடுக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க போகிறது. புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த 40 துணை ராணுவத்தினரின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காஷ்மீரில் புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதலில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 40 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோரும் அதில் அடக்கம். ராணுவ வீரர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் 30 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ், இடர்நிதி 21,50,000 ரூபாய், ராணுவத்தினருக்கான நன்கொடை நிதியான 15 லட்சம் மற்றும் மத்திய அரசு வழங்கிய 30 லட்சம் ரூபாய் உட்பட 40 குடும்பங்களுக்கும் தலா 1 கோடியே 1,50,000 ரூபாய் வழங்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தை சேர்ந்த விமானி அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் போர் விமானி அபிநந்தன் வர்த்தமான் எதிரி நாட்டிடம் பிடிபட்ட நிலையிலும் நம்பிக்கையுடன் தீரமாக செயல்பட்டார் என குறிப்பிட்டுள்ளார். தீர செயலால் மக்கள் மனதில் இடம் பிடித்த அவருக்கு வீர தீரத்துக்கான பரம்வீர் சக்ரா விருது வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தானில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த MiG-21 பைசன் ரக போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. பிகானீர் நகரம் அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறால் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. சமயோசிதமாக பாராசூட்டில் இருந்து குதித்து விமானிகள் உயிர் தப்பினர். MiG-21 ரக விமானங்கள் மிக பழமையானவை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் தபால் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ள சேமிப்பு கணக்கில் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தப்பட உள்ளதாக பரவிய வதந்தியால் பொதுமக்கள் 2வது நாளாக முண்டியடைத்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். எப்படியெல்லாம் ஏமாறுகிறார்கள் என்பதை மையமாக கொண்டு வெளியான சதுரங்க வேட்டை படத்தில் வரும் காட்சிதான் இது. குறைந்த விலையில் நகை விற்கப்படுவதாக பரப்பப்பட்ட பொய்யை நம்பி அதிகாலையிலேயே நகைக்கடை வாசலில் மக்கள் குவிந்திருப்பார்கள். இதேபோல் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் இருக்கும் பெரும்பாலான தபால் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. வாக்காளர்கள் அருகில் உள்ள தபால் நிலையங்களில் 0 பேலன்ஸில் சேமிப்பு கணக்கு திறந்தால் அதில் 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை பிரதமர் மோடி செலுத்துவார் என யாரோ கொளுத்தி போட்ட வதந்தி காட்டு தீயாய் பரவி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டையில். போஸ்ட் நகர் போகிற வீதியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில்
மோடி பணம் போடுறதா ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதுக்கு கூட வந்து நின்று ஓப்பன் பண்ண வந்திருக்கோம். அதனால் எதுக்குன்னு தெரியல. மக்கள் ஏழை மக்களுக்கா இல்லை எலெக்ஷன் எஃபெக்டா என்னங்கிறது தெரியல. ஒன்றும் தெரியாமல் தான் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஏழைப்பட்ட மக்கள் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வதந்தி என தெரிந்தும் நட்பாசையில் பலர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சேமிப்பு கணக்கை தொடங்கி வருகின்றனர். மோடி ஏதோ பணம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாக்காளர்களுக்கு சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்தப்பட உள்ளதாக பரவிய வதந்தியால் பலர் அன்றாடம் வயிற்று பிழைப்பிற்காக செய்யும் வேலைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு தபால் நிலையங்களில் பல மணி நேரம் காத்திருப்பதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் வதந்தியை பரப்புபவர்களை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குழந்தை திருமணத்தை தடுக்க அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்படும் பெண் குழந்தைகளுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு தர்மபுரி குளிக்குடியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க பெற்றோர் வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவரின் பெற்றோரே சோற்றில் விஷம் வைத்து கொடுத்துள்ளனர். 3 பெண் குழந்தைகளில் மூத்த மகளான 16 வயதுடைய இவருக்கு விஷம் வைத்தது அவரின் தங்கையின் எச்சரிக்கையால் தெரியவந்தது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கில் பெற்றோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டுமென்றால் சமூக ரீதியில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னொன்று, சமூகத்தில் அந்த மனப்போக்கு நிச்சயமாக மாறணும். வெறும் பெண்கள் கிட்ட மாறின பத்தாது, ஆண்கள்கிட்டையும் அதில் ஒரு மாற்றம் வரணும். குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தை அப்படின்னு சொன்னோடனே ஒரு அடுத்தவன் கையில் பிடிச்சி கொடுத்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி இன்னும் இருக்குன்னு எனக்கு புரியல. அடைக்கல பொருளாகவே பெண்ணை பார்க்குற பாங்கு நிச்சயமாக மாறணும். அது ஏழை குழந்தையா இருந்தாலும் சரி, பணக்கார குழந்தையா இருந்தாலும், படித்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பாருங்க. அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றணும். குழந்தை திருமணத்துக்கு எதிராக கடுமையான சட்டம் இருந்த போதும் ஆங்காங்கே நடைபெறுவது வருத்தம் அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சிறுமிகளுடைய திருமணம் சட்டத்தினால் தடுக்கப்படும் போது அது நமக்கு மகிழ்ச்சியாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அரசு இன்னும் பல்வேறு திட்டங்களையும் உதவிகளையும் செய்ய வேண்டிய நிலையை, அதற்குண்டான சூழ்நிலையை, அதற்குண்டான உதவியை வகுக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற குழந்தை திருமணம் தடுக்கப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் கண்காணிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பெற்றோரை பேசி திரும்ப அந்த குழந்தைகளை குடும்பங்களோட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதனிடையே இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா உறுதியளித்துள்ளார். அதாவது அந்த இப்படி நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறது இது 4 துறைகளினுடைய ஒருங்கிணைந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அதனுடைய உண்மை தன்மை தெரியும். ஆய்வு பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், பெண்களின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று உறுதியேற்கும் இன்றைய நாளில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக அனைவரும் போராட வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பெண்ணிய செயற்பாட்டாளர்களும் அழைப்பு விடுத்துள்ளனர். உலக மகளிர் தினம் தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரால் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் கேக் வெட்டி கொண்டாடி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகளிர் தினமான இன்று ஏர் இந்தியாவின் 52 விமானங்களை முழுக்க முழுக்க பெண்களே இயக்கினர். 12 சர்வதேச விமானங்கள், 40 உள்நாட்டு விமானங்களிலும் விமானிகள், பணிப்பெண்கள் என அனைவரும் பெண்களாகவே இருந்தனர். மகளிர் தினத்தை ஒட்டி எலியட்ஸ் கடற்கரையில் ஜியோ இந்தியா பவுண்டேஷன் சார்பில் வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகளில் பயிலும் 10 லட்சம் மாணவிகளுக்கு நாப்கின்கள் வழங்கப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது.
அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேக் வெட்டி மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஔவையார் சிலைக்கு அமைச்சர்கள் ஜெயக்குமார், மாஃபாய் பாண்டியராஜன், வளர்மதி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்ய அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் நடிகைகள் ஸ்ரீபிரியா, கோவை சரளா, நடிகர் நாசரின் மனைவி கமீலா நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகளிர் தின ஜோதியை கமல்ஹாசன் ஏற்றி வைத்து உரையாற்றினார். நிகழ்ச்சியின் போது நடிகை கோவை சரளா மக்கள் நீதி மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சேலத்தில் ஹெல்மெட் அணிவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண் காவலர்கள் புடவை அணிந்து பங்கேற்றனர். இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்ற பெண் காவலர்களுக்கு ஹெல்மெட் பரிசளிக்கப்பட்டது. சிதம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் வந்த பெண்களுக்கு ரயில்வே காவல்துறையினர் சாக்லேட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரயில்வே காவல்துறையினரின் காவலன் ஆப் குறித்த துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். இதேபோல் நெல்லை சந்திப்பு ரயில்வே காவல்துறை சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. சிலம்பம் மற்றும் விழிப்புணர்வு நாடகங்கள் அரங்கேறின. காவலன் ஆப் குறித்து துண்டு பிரசுரங்களும் அப்போது வழங்கப்பட்டன. உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற விழாவில் மகளிர் குழுக்களின் உணவு கண்காட்சியும் இடம்பெற்றது. பழங்குடியின பெண்களின் பாரம்பரிய நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யாவும் அவர்களுடன் இணைந்து நடனமாடினார். சேலத்தில் தனியார் விடுதியில் சமத்துவ மக்கள் கட்சியின் மகளிர் அணி அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தார். நாமக்கல்லில் பெண் சிசு கொலை தடுப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெண்கள் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாட்டத்தின் போது மாணவிகளின் பரதநாட்டியம் அரங்கேற்றப்பட்டது. சிறந்த தொண்டு நிறுவனங்களை நடத்தி வரும் பெண்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. விதிகளை மீறியதால் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலைத்துவிட்டு தனி அதிகாரியை ஏன் நியமிக்கக்கூடாது என நடிகர் விஷாலுக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக ராதாகிருஷ்ணன் என்பவர் பத்திரப்பதிவுத்துறையில் புகார் அளித்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பத்திரப்பதிவுத்துறையினர் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஓய்வூதியம் என்ற பெயரில் தீபாவளி பரிசுகள், திருமண நிதி உதவி என தவறான வகையில் சங்க நிதி செலவிடப்பட்டது தெரியவந்ததாகவும் தமிழ்நாடு பதிவுத்துறை சட்டம் 1975 மீறும் வகையில் நடவடிக்கைகள் இருந்ததாலும் விதிகளின்படி சங்கத்தை கலைத்துவிட்டு அரசு சார்பில் தனி அதிகாரியை ஏன் நியமிக்கக்கூடாது என கேட்டு சங்க தலைவர் விஷாலுக்கு பதிவுத்துறை செயலாளர் பாலச்சந்திரன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சில் 30 நாட்களுக்குள் பதில் அளிக்காவிட்டால் தனி அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல துணிக்கடைகளில் பட்டுப்புடவைகளை மட்டும் குறிவைத்து காரில் வந்து திருடும் ஆந்திர கும்பல் போலீஸ் சிக்கியுள்ளது. விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை குழுவாக சென்று திருடுவதை வாடிக்கையாக கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை திருமங்கலத்தில் வாகன சோதனையின் போது சிக்கிய இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இந்த கும்பலில் 60 வயது கனகதுர்கா, 35 வயது நாகமணி, 19 வயது மேனாவும் பாலு மகேந்திரா என்பவரும் அடக்கம். இவர்கள் திருடும் சிசிடிவி கேமரா காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சேலம், சென்னை அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த ஆண்டு திருடியதும் இந்த 2 மாதங்களில் அசோக் நகரில் 16 பட்டு புடவைகளும், திருமங்கலம் அருகே 8 லட்சம் மதிப்புள்ள 30 புடவைகளும் அள்ளி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பலிடம் இருந்து ஒரு கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நூதன திருட்டு கும்பலின் தலைவன் தலைமறைவாக உள்ளார். அந்த நபரை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். சென்னை பரங்கிமலையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் 11 மாத கால பயிற்சி நிறைவு பெற்ற வீரர்கள் வியப்பூட்டும் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். சென்னை பரங்கிமலையில் உள்ள இந்திய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் கடந்த 11 மாதங்களாக பயிற்சி பெற்ற குழுவினருக்கு நாளை பயிற்சி நிறைவு விழா நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு பயிற்சி முடித்த வீரர்களின் சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பயிற்சி மைய மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில்
சிறப்பு விருந்தினராக மேஜர் ஜெனரல் சஞ்சீவ் கனல் கலந்து கொண்டார். இதையடுத்து வீரர்கள் குதிரைகளின் மீது சவாரி செய்தவாறே சிலிர்ப்பூட்டும் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர். சாகசங்களுக்கு இணையாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம், கேரள பாரம்பரியத்தை பறைசாற்றும் களரி போன்றவற்றையும் வீரர்கள் வெகு நேர்த்தியாக அரங்கேற்றி பார்வையாளர்களின் கரவொலிகளை பெற்றனர். இவை தவிர பாராகிளைடிங் சாகசங்களையும் வீரர்கள் செய்து காண்பித்தனர். சாகச நிகழ்ச்சிகளை ராணுவ அதிகாரிகள், வீரர்களின் குடும்பத்தினர் பார்வையிட்டனர். ராணுவ பயிற்சி மையத்தில் சிறப்பு பயிற்சி பெற்றது வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் என்றும், பயிற்சி நிறைவு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். We are giving an opportunity for you to join, and that was a time where I made up my mind. Like I will be giving this, at least I'll be giving a try with all my zeal and josh. I do not know much about the SSB because being a wife and being an officer, I think there's a lot of difference. There were a lot of officers who came. I really thank them for that. நாளை நடைபெறும் பயிற்சி நிறைவு விழாவில் சிறந்த ராணுவ அதிகாரிகளுக்கு பதக்கங்களும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. 30 பெண்கள், 18 வெளிநாட்டினர் உட்பட 140 அதிகாரிகள் பயிற்சியை நிறைவு செய்து பணியமர்த்தப்படுகின்றனர்.